அமெரிக்க ஈரான் போர் பதட்டம் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் தங்களுடைய சமையல் தேவைக்காக மின்சாதன பொருட்கள், குறிப்பாக இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற விஷயங்களில் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதன் காரணமாக இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் நடைபெற வேண்டிய விற்பனை என்பது நேற்று ஒரே நாளில் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வசந்தன் கோவினுடைய விற்பனை மேலாளர் நம்மிடையே இருக்கிறார். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் 180 கிளைகளில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் என்பது நேற்று ஒரே மாதத்தில் ஒரு மாதத்தில் விற்க வேண்டிய அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் என்பது ஒரே நாளில் விற்பனை நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதிடையே நம்ம கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய சேல்ஸ் இப்போ எப்படி அதிகரிச்சிருக்கு, எப்படி இருக்குது சேல்ஸ்? நார்மலாக வீடுகளில் கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேச்சுலர்ஸ் மட்டும்தான் இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போர் பதட்டம் காரணமாக கேஸ் வராது, தட்டுப்பாடு, புக் பண்ணாலே 25 நாளைக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறனால எல்லாருமே மின்சாரத்தினால யூஸ் பண்ணுற பொருளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான இது விலை குறைவாகவும் வீட்டுக்கு தேவைப்பட்ட எல்லா பீப்புளும் வாங்குற மாதிரி இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இதோட சேல் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ஒரு மாதம் ஒரு 2500க்கு மேலே ஆகுதுன்னா நேற்று ஒரு நாளே நம்ம 3000க்கு மேலே சேல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எங்களோட வசந்தன்கோ, தமிழ்நாடு மொத்த வசந்தன்கோட இது சேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அதோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. வரத்துகளும் கஸ்டமர் வர வர நாங்கள் டிஸ்பிளே கூட வைக்கல. என்ன இருக்குதோ வரும்போது கீழே பார்த்துட்டு என்ன பிராண்ட் என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு தேவையான பொருள் இண்டக்ஷன் ஸ்டவ், அவ்வளோதான். உடனே தேடி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பிராண்டு பார்ப்பாங்க, இது இந்த பாத்திரம் வச்சு யூஸ் பண்ண முடியுமான்லாம் பார்ப்பாங்க. அது பார்த்து தான் வாங்குவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக் இதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுடைய என்னவா இருக்குது? இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ். ஓகேங்களா? அவங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் என்ன பிராண்டு என்ன ரேட்டு எதுவுமே பார்க்குறது இல்லை. நம்ம ரேட்டு அதுக்காக வேண்டி அதிகப்படி விற்கவும் இல்லை. என்ன ரேட்டு இது வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்தோமோ அதே ரேட்டில் தான் இன்னும் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தேவை இண்டக்ஷன் ஸ்டவ். அதனால் வந்து என்ன மாடல் இருந்துச்சோ ஸ்டாக் அவைலபிலிட்டி போட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம நிறுவனம் தவிர மற்ற பல்வேறு நிறுவனங்கள் இருக்காங்களே, அந்த விவேக்ஸ் போன்ற நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அங்கேயும் இதே தட்டுப்பாடு இருக்கா, இல்லை அங்கே எப்படி இருக்குது? அதை வந்து பப்ளிக் சொல்கிறாங்களா உங்ககிட்ட வந்து அந்த கடைக்கு போகணும் இந்த கடைக்கு போகணும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா? இப்போ இல்லைன்னா நம்ம என்ன மாற்று ஏற்பாடு உங்களுக்கு பண்ணித்தரோம்? எல்லா இடத்துலையும் கிடைக்கல. அதனால தான் நம்மளை தேடி நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்போம். அதனால் புக் பண்ணிட்டு போவாங்க. தைரியமாக பணத்தை கொடுத்து முன்பணம் கொடுத்து புக் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நம்ம நிறுவனம் இருக்கனால எல்லா இடத்துலையும் கேட்டு கிடைக்கலங்கும் போது நம்மக்கிட்ட வந்து தைரியமாக புக் பண்ணிட்டு போகிறாங்க. பொதுவாகவே கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளை நம்பி அதை புக் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்களும் வந்த உடனே எடுத்து ஃபோன் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லேருந்து தகவல் எப்படி வந்துட்டு இருக்காங்க, அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்களா, நீங்கள் அவங்களை எதுவும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்? நார்மலாக இண்டக்ஷன் ஸ்டவோட சேலே ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கும். அவங்க யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு திடீர் ஹைப் ஆகும்னு. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்களும் மேனுஃபேக்சரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குயிக்காக வந்துட்டு தான் இருக்குது. நேற்று நல்ல ஒரு லாட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கும் நல்லா வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமல் வேறு என்ன மின்சாதன பொருட்களை இந்த சமையலுக்காக பர்டிகுலராக பயன்படுத்துறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? அதில் வேறு என்னென்ன பொருட்கள் விற்பனை அதிகரிச்சிருக்கு? இப்போ ஏர் ஃப்ரையர் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னென்னா ஆயில் இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோன் யூஸ் பண்ணுறாங்க, ஓடிஜி யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் டீ போடுறதுக்கு டீ மேக்கர், காஃபி மேக்கர், எல்லா மின்சாதன யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே கஸ்டமர் விரும்பி வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. விற்பனை அதிகரிச்சிருக்கு அந்த நம்பிக்கை. கண்டிப்பாக ஏர் ஃப்ரையரோட சேலும் நிறைய ஆயிருக்குது. மைக்ரோனோட என்கொயரி கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மைக்ரோட என்கொயரி நல்லா இருக்குது. அதுவும் இன்னும் இது தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகும்போது மைக்ரோனோட ஏர் ஃப்ரையர் எல்லாத்தோட சேலும் இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இண்டக்ஷன் அடுப்பினுடைய அந்த விற்பனை என்பது ஒரே நாளில் அதிகரிச்சிருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, அதாவது நேரடியாக நிறுவனங்களில் இது போன்ற விற்பனை நிலையங்களில் பொதுமக்கள் வாங்குவதை தவிர்த்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதே போன்று பிளிங்கிட், செப்டோ போன்ற இ-காமர்ஸ் தளங்கள்லையுமே கூட இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் என்பது விற்று தீர்த்திருக்கிறது. ஸ்டாக் இல்லை அப்படின்ற தகவல்கள் தான் வந்திருக்கிறது. இது சென்னை, தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே திடீரென இந்த ஏற்பட்ட இந்த எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்பு உள்ளிட்ட சமையலுக்கு தேவையான மின்சாதன பொருட்களுடைய விற்பனை என்பது அதிகரித்திருப்பது என்பதுதான் இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.